அனைவருக்கும் வணக்கம். நண்பா, நம்பிகள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்ஸ்டாகிராம் நண்பர்களுக்கும், யூடியூப் நண்பர்களுக்கும், இன்னும் என்னமோ இருக்கீங்களோ எல்லாருக்கும் வணக்கம். என்னடா அவன் சைட்லேருந்து பேசுகிறான்னு நினைக்காதீங்க. வாழ்க்கையே சைடில் தான் இருக்குது. நாம் தான் நேராக கொண்டு வரணும். அந்த நேராக கொண்டு வர்றது உங்கள் கையில் தான் இருக்குது. ஒரு வீடியோ போட்டாலும் சரி, ஒரு டான்ஸ் போட்டாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் அப்செட் பண்ணணும். மக்கள் முடிவு பண்ணணும். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எங்களை மாதிரி ஆளுங்களும் வர முடியும். இவன் தான் வருவான், தொப்பு வச்சுருக்கான் வருவான்னா, தொப்பு வச்சுருக்கான் வர தான் செய்வான். உண்மை இதை விட எப்படி இருக்கவங்களும் வருவாங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணால். அதை விட்டுட்டு கேலி கிண்டல் எகத்தாளம் இல்லாமல் ஒரு வீடியோ போடுறாங்க, அது ஏதோ அவங்க திறமையில் போடுறாங்க, அதை நம்பி சப்போர்ட் பண்ணுங்கள். யாரோ எங்கெங்கேயோ போயிட்டுருக்காங்க, எங்கெங்கேயோ வளர்த்து விட்றீங்க. நீங்கள் முடிவு பண்ணால் யார் எங்கே வேணால் போகலாம். அது உங்கள் கையில் தான் இருக்குது. என்னங்க நாட்டில் நடக்க முடியாது ஒன்றும் கிடையாது. பணத்துக்காக பண்ணுறது எதுவுமே கிடையாது. அப்படி பணத்துக்காக பண்ணுறது வீடியோ கிடையாது. என்னுடைய சோகம், என்னுடைய துக்கம், என்னுடைய கவலைகள் ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃப்ரீ. அதுக்கு வீடியோ போடுறேன். நான் ஒரே இடத்துலேருந்து போடுறேன். மற்றவங்க எங்கெங்கேயோ போடுறாங்க. அவங்கள நான் தப்பு சொல்லலை. அவங்களுக்கு இருக்குது, எனக்கு இல்லை. அவங்களுக்கு இருக்குன்னா அவங்க உழைச்சி வந்தது. நானும் உழைச்சி வரணும், உங்கள் சப்போர்ட்டில் வரணும்னு நினைக்கிறேன். திருடலை, போய் சொல்ல, யாரையும் ஏமாற்றலை, கொள்ளடிக்கலை. வரணும்னு நினைக்கிறேன். வர்றவங்கள நீங்கள் சப்போர்ட் பண்ணி வர விடணும். வர வேணான்னு தெரிஞ்சிங்கன்னா நாளைக்கு ஆட்சியே மாறி போயிடும். இது அரசியல் கிடையாது, பட் அரசியலில் தான் எல்லாம் இருக்குது. நாட்டு மக்களுடைய தலையெழுத்தே அங்கே தான் இருக்குது. நீங்கள் ஒருத்தரை கரெக்டாக தேர்ந்தெடுங்க. இப்போ இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, இனி வர போகிறவங்களாக இருந்தாலும் சரி, அது மக்கள் கையில் இருக்குது. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம், யூடியூப்பில் இருக்கிறவங்கள சப்போர்ட் பண்ணி உயர்த்துறதும் நீங்கள் தான், இறக்குறதும் நீங்கள் தான். அது உங்கள் கையில் தான் இருக்குது. யாராக இருந்தாலும் சரி, 90 வயசு பாட்டியாக இருந்தாலும் சரி, 90 வயசு தாத்தாவாக இருந்தாலும் சரி, 80 வயசு பாட்டியாக இருந்தாலும் சரி, 70 வயசு தாத்தாவாக இருந்தாலும் சரி, 60 வயசு பாட்டியாக இருந்தாலும் சரி, இன்னும் கீழே போனால் 50 வயசு அம்மாவாக இருந்தாலும் சரி, அவங்களோட 60 வயசு அப்பாவாக இருந்தாலும் சரி, இன்னும் இறங்கி போனால் 40 வயசு இருக்கிற பெண்களும் சரி, இல்லை 50 வயசு இருக்கிற ஆண்களும் சரி, இன்னும் இறங்கி போனால் 25 வயசு பசங்களும் சரி, இளைஞர்களும் சரி, 20 வயசு பெண்களும் சரி, இன்னும் இறங்கி போனால் குழந்தைங்களும் சரி, யூடியூபையும் இன்ஸ்டாகிராம் சப்போர்ட் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது. அதை பார்த்து நண்பர்கள்